வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல பல வீடியோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லா வீடியோவுடைய காமன் தீமும் ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது கருப்பு திரைப்படம் வந்து திரையரங்குகள்ல ரொம்ப மக்களுடைய ஆதரவு பெற்று நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். திரையரங்குல நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு இருட்டான ஒரு திரையரங்கு. அதுக்குள்ள வந்து உக்கிரமான காட்சிகள் வந்து அந்த திரையில வந்துகிட்டு இருக்கு. அதற்கு இன்னும் கூடுதல் உக்கிரம் சேர்க்கிற வகையில வந்து அந்த இசை அமைஞ்சிருக்கு. இந்த இருட்டு, இசை, இந்த காட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து ஆ இத வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து எமோஷனலா அதுக்குள்ள வந்து இன்வால்வ் ஆறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் ரோல தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கிற ஒரு நபர் வந்து ஆ ஒரு வயலன்ட் ஆறாரு. அவருடைய உடல் வந்து தானா அசைய ஆரம்பிக்குது. அவர் வந்து கத்துறாரு. குரல் மாறுது. கண்கள்லாம் சுழல்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க அவர வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போதே பேரலலா பார்த்தீங்கன்னா, அதே தியேட்டருக்குள்ள வேற ஒரு இடத்துல வேற ஒரு நபருக்கும் இதே மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. உடனே அங்க இருக்கிறவங்க அவர கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியால ரீல்ஸ்ல வைரல் ஆகி, "கருப்பு சாமி வந்து இறங்கிடுச்சு. சாமி வந்துருச்சு" அப்படின்னு நெறைய பேர் பதிவு போட்டு, அத வந்து கொண்டாடுறாங்க. இன்னும் பல பேர் வந்து, ஆமா அப்படின்னு இத ஆமோதிச்சு, அத வந்து வைரல் பண்றதோ, இல்ல ரீட்வீட் பண்றதோ, இல்ல மத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றதோ, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நடிகர் சூர்யா, இந்த திரைப்படத்துல நடிச்ச நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருக்கிறாரு. அதுவும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து ரசிகர்கள அட்ரஸ் பண்ணும்பொழுதே, "கண்ணுகளா, என் சாமிகளா" அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்றாரு. கண்ணுகளா, செல்லங்களா, சாமிகளா, என் சாமிகளா. இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, ஒரே ஒரு கேள்வி தான் என் மனசுல வந்தது. அதாவது நெறைய பேர் வந்து, சாமி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்பி, இத வந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இதுல நடிக்கக்கூடிய நடிகர் எவ்வளவோ பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருந்தாலும், இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்து சாமிகளா அப்படின்னு கூப்ட்டு, இதே நம்பிக்கைய அவரும் ப்ராபகேட் பண்றாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தது. ஆனா, இத ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் கூட, "இது ஏன் நடக்குது?" அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்கல. இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு, "சும்மா நடிக்காதீங்கடா. இதெல்லாம் சும்மா டிராமா போடாதீங்க." அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய பதிவுகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ, இந்த சாமி வருது அப்படின்னு சொல்றாங்களே, இது ஆக்சுவலா என்ன? இதற்கான சயன்டிஃபிக் டெர்ம் என்ன? உண்மையிலேயே உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் என்ன மாற்றங்கள் நடக்குது? அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனுடைய பர்ப்பஸ் தான் இந்த காணொளி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாருடைய மத நம்பிக்கையோ கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அதே நேரத்துல இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது இல்லையா? இவங்கெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க, டிராமா பண்றாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட விமர்சனங்களையும் முழுமையாக நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா, இப்படிப்பட்ட நபர்கள், அதாவது சாமி வந்து ஆடக்கூடிய நபர்கள் நடிக்கல அப்படிங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்மை. உடல் அதிர்வுகள் உண்மை. அவங்க குரல் மாறுது. அவங்க ஒரு எமோஷனல் ஹைக்கு போறாங்க அப்படிங்கிறது உண்மை. அவர்களுடைய உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற விஷயங்கள். கண்ணு சுழல்றது, குரல் மாறுறது, இது எல்லாமே உண்மையாக அவர்கள் உடல் ரீதியாகவும், உணர்வு ரீதியாகவும் அனுபவிக்கக்கூடிய மாற்றங்கள். நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது? உள்ளூர இந்த மாற்றங்கள் ஏற்படுதே, அதற்கு காரணம் என்ன? இதற்கு வெளியிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எந்த அளவுக்கு உதவி பண்ணுது? இதெல்லாம் தான் நாம நியாயமாக கேட்கக்கூடிய கேள்விகள். இதற்கான பதில் என்ன தெரியுமா? உள்ளூர இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாதிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இவை. அதனால ஒட்டுமொத்தமா இதை நடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடவும் முடியாது. ஏன்னா, மனித மனம், மூளை அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான பினாமினான். அதனால தான் இன்னும் பல வருஷங்கள் ஆகியும் பல பேரால இத முழுமையாக டீகோட் பண்ண முடியல. சரி, இது போன்ற விஷயங்கள் ஏன் நடக்குது? அப்படிங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அதாவது சைக்காலஜிக்கலி இதற்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல என்ன விளக்கம் குடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இத ஒரு டிரான்ஸ் பொசெஷன் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மூளை நம்ம கட்டுப்பாடை மீறி ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, அதனால் ஏற்படக்கூடிய
உடல் ரீதியான, உளவியல் ரீதியான நியூரலாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் தான் இது போன்ற டிரான்ஸ் அண்ட் பொசஷன் டிஸார்டர் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது நம்ம மனித மூளை எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, ஈடுபாடு ஒரு விஷயத்து மேல இருக்கும் பொழுது, அது நம்ம பிரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அத எக்ஸ்பெக்டேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயத்தின் மீது அதிக நம்பிக்கை இருக்கும் பொழுது, நம்மள பிசியலாஜிக்கலா, சைக்காலஜிக்கலா அந்த நம்பிக்கைய ஒட்டி நம்ம பிரெயின் நம்மள பிரிப்பேர் பண்ணுது. அப்படிப்பட்ட பிரிப்பேர் செய்யப்பட்ட ஒரு மூளையில வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்கள், அதுவும் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்திருது. அதாவது ஒண்ணு ஒரு விஷயத்தின் மீது அதீதமான கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை. அது நம்மளோட பிரெயினோட த்ரெஷ்ஹோல்ட குறைச்சிடுது. அப்போ நம்ம பிரெயின் இது சம்பந்தமான இந்த நம்பிக்கை சம்பந்தமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸோட வெளிப்பாடு தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சாமி வந்து ஆடுறது. இத 2 விதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய தாக்கங்கள் என்ன? இதனால உள்ளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தியேட்டரோ, இல்ல ஒரு கோவில் திருவிழாவோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சூழல், அந்த அட்மாஸ்பியர் எப்படி நம்மள பாதிக்குது? தியேட்டருக்குள்ள குறிப்பாக இந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, 4 முக்கியமான விஷயங்கள் வந்து நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இருட்டு. தியேட்டர்ல கம்ப்ளீட்டா லைட் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம முன்னால திரையில மட்டும் அந்த லைட் ஃபிளிக்கர் ஆயிட்டே இருக்கும். இமேஜஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது நம்ம எமோஷனலா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துது. வெளி உலகத்துல இருந்து கம்ப்ளீட்டா நம்மள கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இருட்டு அப்படின்னு வரும்பொழுது, முதல்ல மூளை வந்து ஒரு வெளிச்சத்துல இயங்கும்போது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இம்பல்சஸ் வெளிப்புறத்துல இருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நமக்கு இம்பல்சஸா டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது நம்மளுடைய கண்கள். கிட்டத்தட்ட 70% நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இம்பல்சஸ் நம்ம கண்கள் மூலமாக நம்ம மூளைக்கு போகுது. இருட்டு வரும்பொழுது அந்த 70% டோட்டலா கட் ஆயிடுது. அந்த விஷுவல் இம்பல்சஸ் மழுங்கி போயிடுது. அப்போ நம்மளுடைய மத்த சென்சஸ் இருக்கு இல்லையா? அதாவது காதால கேட்கக்கூடிய சப்தங்கள், உணரக்கூடிய அந்த உணர்வுகள், ஃபீல், டச் இதெல்லாம் இன்னும் பிரதானப்படுத்திடுது. இருட்டு நம்மளுடைய காக்னிட்டிவ் எபிலிட்டி, ரேஷனல் திங்கிங்க குறைச்சிடுது. அதாவது ஒரு வெளிச்சத்துல இருக்கும் பொழுது பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். நல்லது, கெட்டத பிரிச்சு பார்க்க தெரியும். அலர்ட்டா இருக்கிறதுனால நம்ம மூளை கேள்வி கேட்கும். என்ன நடக்குது? ஏன் நடக்குது? அப்படின்னு கேள்வி கேட்டு அந்த விஷயங்கள ப்ராசஸ் பண்ணும். ஆனா இருட்டுல அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மைய மழுங்கடிச்சிருது. ரேஷனல் திங்கிங்க்கு வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி ஆஃப் தி பிரெயின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய வேலை மழுங்கும் பொழுது நம்மளுடைய டெம்பரல் லோப் இருக்கு இல்லையா? அதாவது காதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் இன்னும் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ மற்ற சென்சரி இம்பல்ஸஸ வச்சு, அதாவது நாம கேட்கக்கூடிய சப்தங்கள், நாம உணரக்கூடிய சில விஷயங்கள், இத வச்சு நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ண தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு தூக்க நிலைக்கு, கனவு நிலைக்கு நம்ம பிரெயின் போயிடுது அப்படிங்கிறது அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இருட்டு எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னு யோசிங்க. 2வது சப்தம். நம்ம திரையில பார்க்கக்கூடிய இமேஜஸ்க்கு உக்கிரம் சேர்க்கக்கூடிய வகையில வரக்கூடிய அந்த இசை. அதுவும் குறிப்பா என்ன சொல்றாங்க, சவுத் இந்தியால யூஸ் பண்ணக்கூடிய இந்த உருமி, பறை இது போன்ற இசைகள் பார்த்தீங்கன்னா, சயன்டிபிக்கலி 2 to 7 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வென்சில இருக்கும். நம்ம பிரெயினோடைய அந்த டிரான்ஸ் லெவல் இயங்கக்கூடிய ஃப்ரீக்வென்சியும் கிட்டத்தட்ட அதே ஃப்ரீக்வென்சி தான். அதனால தான் இது போன்ற விஷயங்கள அதிகமா நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியால அதிகம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இசை ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்கிறது. 3வது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கலெக்டிவான ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் நியூரான் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வருது. அதாவது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய டோபமைன், என்டார்பின் இது போன்ற கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது, இது அவங்களுக்கு ஏற்படுத்திய அந்த ஒரு உச்ச நிலை இருக்கு இல்லையா? தன்னை மறந்த ஒரு நிலை. அத நமக்கும் ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட அவர்கள் மூளையில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள நம்ம மூளையும் தன்னிச்சையாக மிரர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உணரக்கூடிய அதே உணர்வுகளை நம்ம மூளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுது. இது நம்மளுடைய உத்தரவை மீறி நடக்குது. இன்வாலண்டரியா நடக்குது. இது மேல நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. அதனால தான் ஒருத்தருக்கு சாமி வரத பார்க்கும்பொழுது, அப்படியே இன்னொருத்தருக்கும் அதே எஃபெக்ட் அப்படியே மல்டிப்ளை ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
இப்படிப்பட்ட ஒரு கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ்ல. அதாவது நான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற நிலைய மறந்து, அந்த நிலையில இருந்து மாறி ஒரு டிரான்ஸ் எஃபெக்ட்க்கு போகும்பொழுது, நான் ஒரு தனி மனிதன் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற என்ன விட பெரிய சக்தியோட ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு நம்ம தள்ளப்படுறோம். இந்த கலெக்டிவ் எஃபர்வெசன்ஸ் தான் இது போன்ற வெளிப்பாடுகளுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்மளுடைய உடல்ல ரசாயன மாற்றங்கள் மூலமாக ஒரு நியூரலாஜிக்கல் ஸ்டேட்டுக்கு நம்மள கொண்டு போய் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்ல தள்ளுது. இதுதான் இதற்கு பின்னால இருக்கக்கூடிய சயின்ஸ். நான் சொல்றது வெறும் அப்ஸ்ட்ராக்ட் பினாமினான்லாம் இல்ல. இது சயின்டிபிக்கா பல நேரங்கள்ல நிரூபிக்கப்பட்ட ஃபேக்ட்ஸ். இத பல இடங்கள்ல பார்த்திருப்போம். சமயபுரம் மாரியம்மன் திருவிழாவாக இருக்கட்டும், மேல்மருவத்தூர் திருவிழாவாக இருக்கட்டும், ஆடி மாசம் கூழ் ஊத்துற நேரங்களாக இருக்கட்டும், இல்ல கிராம தேவதைகளுக்கு செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், பெரும்பாலும் நீங்க பாருங்களேன், நம்ம நாட்டுல வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 10 மாசம் வந்து சூடு. சூடு இருக்கும் பொழுது மூளை டயர்டா இருக்கும். பெரும்பாலான இந்த திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல தான் அதிகம் நடக்கும். அப்படிப்பட்ட இரவு நேரத்துல பெரிய பெரிய தீப்பந்தங்களை ஏத்தி வச்சு, அந்த விஷுவல் இம்பல்ஸஸ் நமக்கு வரும்பொழுது, இந்த உறுமி, மேளம், பறை இந்த இசையெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, கிட்டத்தட்ட இந்த தியேட்டர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தோடைய ரெப்ளிகாவ தான் நம்மளால இந்த மாதிரி திருவிழாக்கள்லயும் பார்க்க முடியுது. அதீத நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடும் பொழுது, இந்த மாரி ஒரு கலெக்டிவ் எஃபர்வசன்ஸ் ஏற்படுது. இது தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஏற்படுதா? இல்ல இந்தியால மட்டும் தான் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. உலகத்துல பல்வேறு மூலைகள்ல இது ஏற்படுது. ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ்ல இது ரொம்ப காமன். ஹைத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இது வூடூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டகாஸ்டல் சர்ச்சஸ்ல இது நெறைய நடக்குது. என்ன நம்ம சாமி வந்துருச்சுன்னு சொல்றோம். அவங்க ஹோலி ஸ்பிரிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய அறிவியல் ஒண்ணுதான். அதற்கு பேர மட்டும் தான் வேற வேறயா நம்ம பயன்படுத்துறோம். ஆனா, இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான உண்மைகள் 2டே 2 தான். 1 ஏதாவது ஒரு விஷயத்து மேல அளவு கடந்த நம்பிக்கை நாம வைக்கிறோம். அதனால ஈஸியா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். நம்ம மூளை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுது. சிந்திக்கிற தன்மை குறைந்து விடுகிறது. அதனால தான் யாருக்கு இது போன்ற அனுபவங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எளிதில புரிஞ்சிடும். குழந்தை காலத்துல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா, பல்வேறு கிராமத்துல வளர்ந்தவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள பார்த்து, பார்த்து வளர்ந்திருப்பாங்க. அப்போ மூளை ஒரு மாரி கண்டிஷன் ஆயிடும். ஆமா, கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாரி நம்ம பிரெயினுக்கு நாம பழக்கப்படுத்திடுறோம். குழந்தை காலத்துல நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அது நல்ல அனுபவங்களா இருக்கட்டும், கசப்பான அனுபவங்களா இருக்கட்டும், நம்ம மூளையை பாதித்து இது மாதிரியான ஒரு லாங் டெர்ம் இம்ப்ரஷன்ஸ நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணிடுது. அதே மாதிரி படிக்காதவங்க கிட்ட இது போன்ற விஷயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா, படிக்கக்கூடியவர்கள் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற பிரெயின் போர்ஷன அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பகுத்தறிவான சிந்தனைகளுக்கு, ரேஷனல் திங்கிங்க்கு, கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துது. அதனால படிச்சவங்க அதிகம் பேருக்கு இது போன்ற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இதற்கான ஆய்வுகளும் வந்து 1990கள்ல மைக்கேல் பெர்சிங்கர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஹெல்மெட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் நடத்தினாரு. அதாவது இது போன்ற டிரான்ஸ் நிலை ஏற்படுறதுக்கு காதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இந்த டெம்பரல் லோப் தான் காரணம் அப்படிங்கிறதுனால, ஒரு ஹெல்மெட் அணிவித்து அவர் எக்ஸாமின் பண்ண அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த டெம்பரல் லோப்ல மட்டும் இது போன்ற ஸ்டிமுலஸ வந்து பிரெயினுக்கு குடுத்துட்டே இருந்தாங்க. அப்படி குடுக்கும் பொழுது 100ல 80% பேருக்கு ஏதோ ஒரு உணர்வு மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த ரூம்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாரி ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டது. ஹிந்துக்கள் அத கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. சாமி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்துவர்கள் அத ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இல்ல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. ஏதோ ஒரு சக்திய என்னால உணர முடியுது. ஆனா அத வந்து கடவுள்ன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம மூளைக்கு என்ன விஷயத்த குடுக்குறோமோ, அந்த மூளை அந்த விஷயத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அத ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த டெஸ்ட் மூலமாக ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. சரி என்னங்க, ஏதோ ஒரு 10 நிமிஷம் சாமி வந்துருச்சு அப்படின்னு ஆடுனாங்க. உணர்ச்சி வசப்பட்டாங்க. மயங்கி விழுந்துட்டாங்க. தண்ணி தெளிச்சு அவங்கள எழுப்புனா, என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு கூட அவங்களுக்கு தெரியலங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இத பத்தி பேசணுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். ஆனா, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பல இடங்கள்ல
இந்த ஹார்ம்லெஸ் ஆன ஒரு விஷயத்த பல பேர் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் பொழுது, இது ஆபத்தான ஒரு விஷயமா போய் மாறுது. உதாரணத்துக்கு, பல போலி சாமியார்கள் இது போன்ற விஷயத்த அவங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு, இந்த சிவராத்திரி வரும்பொழுது, எல்லாரும் அப்படியே புலகாங்கிதம் மடைஞ்சு டான்ஸ் ஆடுற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஒரு வாரம் முன்னால கூட, இந்த பஜன் கிளப்பிங் அப்படிங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முடிஞ்சா நெறைய பேர் அத போய் பாருங்க. பல போலி சாமியார்கள் இன்னைக்கு இது போன்ற விஷயங்கள தங்களுக்கு ஆதரவா யூஸ் பண்ணி, பினான்சியலா வரக்கூடிய பக்தர்களை அவர்களுடைய நம்பிக்கைகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. எத்தன பேர் இந்த மாதிரி போலி சாமியார்களை நம்பி, கோடி கோடியா பணத்த கொண்டு போய் அவங்க காலடியில கொட்டுறாங்க. இது ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? இத விட ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி பல சாமியார்கள் பல உயிர்கள காவு வாங்கியிருக்கிறாங்க. எத்தனையோ செய்திகள் நம்ம படிக்கிறது இல்லையா? அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு. புள்ளைக்கு வந்து தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்கு. ஆனா கடவுள் பாத்துக்குவாரு. கடவுள் தீர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி, ஆஸ்பத்திரிக்கு போகாம அந்த உயிர்கள் பறி போயிருக்கு. கேன்சர கடவுள் குணப்படுத்திருவாரு அப்படின்னு முறையான சிகிச்சை எடுக்காம எத்தன பேர் இறந்து போயிருக்கிறாங்க. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் குடுக்காம, பேயோட்டம் அப்படிங்கிற பேர்ல எத்தன பேர சாகடிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு ஆபத்து என்ன தெரியுமா? நம்மளுடைய கல்ச்சரல் கண்டிஷனிங். இந்த மாதிரி சாமி வந்து ஆடுறவங்கள எல்லாம் பெரிய கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பண்பாடு, கலாச்சாரம் இன்னமும் கிராம பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு சாமி வந்துருச்சுப்பா, சாமி வந்து இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வேத வாக்கா எடுத்து அதை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கண்டிஷனிங்க ஏற்படுத்திருது. ஓ! நமக்கு இது போன்ற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்தா, நம்மள வந்து மத்தவங்கள்ல இருந்து நம்மள உயர்வா பார்க்குறாங்க. நம்மள சாமியா நினைக்கிறாங்க. அப்ப இத வச்சு இந்த மக்கள நாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள நாம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. சயன்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். பகுத்தறிவு அப்படின்னு தந்தை பெரியார் பேசினார். சயன்டிஃபிக் டெம்பர் பகுத்தறிவு அப்படிங்கிறது கடவுள நம்பாத அப்படின்னு சொல்றது இல்ல. உங்க நம்பிக்கைய அடியோட விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மாரல் ஆங்கரா நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாத நேரத்துல இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி குடுத்ததுன்னா, அத யாருமே குற்றம் சொல்ல போறதில்ல. யாருமே விமர்சனம் பண்ண போறதில்ல. ஆனா அத தாண்டி இந்த கடவுள் நம்பிக்கை கண்மூடித்தனமாக நம்பிக்கையாக மாறும் பொழுது, இது போன்ற விஷயங்களை நாம கேள்வி கேட்கிறது குறைஞ்சு போயிடுது. அதத்தான் வந்து சயன்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்றோம். சயன்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது, பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்பிக்கையை இழிவுபடுத்தக்கூடிய விஷயம் இல்ல. அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள கண்மூடித்தனமா ஏத்துக்காம, ஏன்? எதுக்கு? எப்படி நடக்குது? அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய தன்மைய நாம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சயன்டிஃபிக் டெம்பர். உங்க நம்பிக்கைய விட்டுக் குடுக்கணும் அப்படின்னு யாருமே சொல்லல. ஆனா, அந்த நம்பிக்கை மூலமாக உங்களுக்கு கடத்தப்படக்கூடிய பிற்போக்குத்தனமான, கண்மூடித்தனமான, அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்றது தான் சயன்டிஃபிக் டெம்பர் பகுத்தறிவு. அடுத்த தடவ சாமி வந்துருச்சுன்னா, தயவு செஞ்சு, ஐயோ! கருப்பு வந்து இறங்கிடுச்சு. ஐயோ! மாரியாத்தா வந்து இறங்கிட்டாங்க. ஐயோ! ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா இத நம்பி ஃபார்வர்ட் பண்ணாம, இது ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? அப்படின்ற கேள்விகள கேளுங்க. ஏன்னா, எந்த மூளை கேள்வி கேட்குதோ, அந்த மூளையை எவனாலயும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அந்த மனிதர்களை அவ்ளோ சீக்கிரம் ஏமாத்த முடியாது. உங்க குழந்தைங்களுக்கு பக்திய கத்துக் குடுங்க. தப்பில்ல. ஆனா, அதே நேரத்துல கேள்வி கேட்கவும் கத்துக் குடுங்க. தயவு செஞ்சு இது போன்ற வீடியோஸ கண்மூடித்தனமாக அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. சினிமா எடுக்கிறவங்கள பொறுத்தவரைக்கும், அது அவங்களுக்கு வியாபாரம். அதனால இது போன்ற விஷயங்கள அவங்க வைரல் பண்ணுவாங்க. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும், இது நாம எதிர்காலம். அதனால ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னால 1க்கு 2 தடவ யோசிக்கணும். திரைப்படம் எந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதோ, புரமோஷன் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு நல்லா ஓடும். அதனால தான் பாருங்க, இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி கூட இந்த மாதிரி நெறைய பேருக்கு தியேட்டருக்குள்ள சாமி வருதே அப்படின்னு கேட்டோனே, "ஐய்யய்யோ! அவங்கலாம் கடவுள் மாதிரி. அவங்கள ரொம்ப கண்ணியத்தோட நடத்தணும். அவங்களுக்கு வேண்டிய உதவிய நம்ம பண்ணணும்." அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா, "சாமிகளா!" அப்படின்னு அவங்களுக்கு அந்த சாமி அந்தஸ்த குடுக்குறாரு.
இது இயற்கையாக உடல் ரீதியாக அவங்களுக்குள்ள மாற்றத்தை இந்த அட்மாஸ்பியர் இந்த ஆக்ரோஷமான இந்த சீன்ஸ் விஷுவல்ஸ் அதற்கேற்றாப்படி அந்த மியூசிக் இது ஏற்படுத்துதா, இயல்பாக நடக்கிறதா, இல்ல ப்ரமோஷனுக்காக இவங்களே செட்டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. கன்னடத்துல காந்தாரான்னு இதே மாதிரி ஒரு படம் வந்தது. அப்ப கூட அந்த படத்துடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி என்ன சொன்னாருன்னா, படத்துல காமிக்கிறதெல்லாம் கற்பனை கதை. இத தயவு செஞ்சு நிஜ வாழ்க்கையில இத அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. நிஜ வாழ்க்கையில பகுத்தறிவோட சிந்திச்சு செயல்படுங்க அப்படின்னு சொன்னார். ஹிந்தில இதே மாதிரி தான் பிரபாஸ் நடிச்ச ஆதிபுருஷ் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அப்ப கூட சங்கிகள் என்ன பண்ணாங்க, தியேட்டர்ல ஆஞ்சநேயருக்காக ஒவ்வொரு ஷோலயும் தனியா ஒரு சீட்ட ஒதுக்குறோம். அப்படிங்கிற ஒரு நடைமுறைய கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல நேரங்கள்ல சாவா அப்படின்னு இப்ப ரீசென்ட்டா ஹிந்தில ஒரு படம் வந்தது. அதுல கூட பாத்தீங்கன்னா, தியேட்டர்ல நடுவுல திடீர்னு ஒரு கும்பல், இந்த சங்கி கும்பல் எழுந்து இந்துத்துவா கோஷங்களை எழுப்புறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மத்த ஆடியன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் வந்து கருப்பு டீம் வந்து இத வேணும்ட்டே பண்றாங்க பப்ளிசிட்டிக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, பொய் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், அத ஒரு பகுத்தறிவோட, சயின்டிஃபிக் டெம்பரோட நாம அணுகணும். மத்தவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த உணர்ச்சி பெருக்குல போய் நாமளும் ஐக்கியமாகி, நம்மள மறந்து அந்த டிரான்ஸ் ஸ்டேட்க்கு போக வேண்டிய எந்த தேவையோ, அவசியமோ இல்ல. பக்தி, படம், பகுத்தறிவு இது 3த்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு நம்மகிட்ட வேணும். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இறந்தபோது, அவருடைய நண்பர் ஃபிரெட்ரிக் எங்கல்ஸ் ஆபிச்சுவரி எழுதும்போது எழுதினார். இன்னை தேதியில, இந்த நேரத்துல எனது நண்பன் சிந்திப்பதை நிறுத்திவிட்டான். இறந்து போயிட்டான்னு எழுதல. எனது நண்பன் சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் அப்படின்னு எழுதினார். ஒரு மனுஷன் சிந்திக்கிறத நிறுத்திட்டா, கேள்வி கேட்கிறத நிறுத்திட்டா, அவங்க செத்ததுக்கு சமம். சிந்திப்போம், கேள்வி கேட்போம். நன்றி. வணக்கம்.